ரெடியா? எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே ரிப்பீட்டடாக வர ஒரே கொஷின்ஸ், எந்த பஸ் சைஸ்க்கு எவ்வளோ டாட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. பஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டாட் மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டாட் சைஸுமே மாறும். இனிமேல் உங்களுக்கு அந்த டவுட் இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு எந்தெந்த பஸ் சைஸ்க்கு எவ்வளோ டாட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிடுறேன். உங்களுடைய பஸ் சைஸ் 28 இன்ச்சஸ்லேருந்து 35.75 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் 2.5 இன்ச்சஸ் டாட் பிடிக்கணும். அதாவது 2.5 இன்ச்சஸ். சரிங்களா? இதுவே உங்கள் பஸ் சைஸ் 36லேருந்து 44.75 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குதுன்னா நீங்கள் 3 இன்ச்சஸ் வரைக்கும் டாட் பிடிக்கலாம். சரிங்களா? அதாவது 3 இன்ச் வரைக்கும் டாட் பிடிக்கலாம். இதுவே உங்கள் பஸ் சைஸ் 45 இன்ச்சஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருந்தாலுமே நீங்கள் 3.50 அதாவது 3.5 இன்ச் வரைக்கும் டாட் பிடிக்கலாம். அது ஏன் எதனாலன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் எதனால் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி டாட் சைஸ் மாறுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இங்கே நான் 3 சைஸ் வரைகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய கப் ஷேப் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு ஸ்மால் சைஸ், ஒரு மீடியம் சைஸ், ஒரு லார்ஜ் சைஸ். ஸோ ஒன்னொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் நான் இங்கே ட்ராயிங் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு அந்த சைஸ் மெஷர்மெண்ட் சைஸ். சரிங்களா? இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்மால் சைஸோடது. அதே மாதிரி மீடியம் சைஸ் தான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். லார்ஜ் சைஸுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டாட் எவ்வளோ பிடிக்கிறோன்ற அந்த டாட். இந்த டாட் ஷேப் தான் நம்ம இப்போ வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிடிக்க போகிறோம். சரிங்களா? இதை ஸ்மாலாகவும் மீடியமாகவும் லார்ஜ் சைஸாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது 28 இன்ச்சஸ்லேருந்து 35.75 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இதை நம்ம வச்சுக்கலாம் ஸ்மால் சைஸ். அதே மாதிரி இது வந்து 36 இன்ச்சஸ்லேருந்து 44.75 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இதை 45 ப்ளஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். 45 + 2 எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் எவ்வளோ கப் ஷேப் வந்தாலுமே இதை தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்மால் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் 2.5 இன்ச்சஸ் வந்து பிடிப்பேன். இதோட சைஸ் பார்த்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்மால் சைஸ்க்கு எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 28 to 35.75 வரைக்கும் இருந்ததுன்னா 2.50 அதாவது 2.5 இன்ச் பிடிக்கணும். அதே மாதிரி 36 இன்ச்சஸ் to 44.75 வரைக்கும் இருந்ததுன்னா 3 இன்ச்சஸ் பிடிக்கணும். அதுக்கப்புறம் 44 இன்ச்சஸ்லேருந்து எவ்வளோ இருந்தாலுமே 3.50 அதாவது 3.5 இன்ச்சு பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய டாட் சைஸுமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் பஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டாட் சைஸும் மாறுதுன்னு சொல்லிட்டு. இந்த டாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 டாட் ப்ளவுஸ், பிரின்சஸ் கட் அண்ட் 3 டாட் ப்ளவுஸ், 4 டாட் ப்ளவுஸ் அண்ட் நீங்கள் இது கட்டோரிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.